ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஒரு சின்ன கேப் வீடியோ போடுறதுக்கு. பட் பேக் வித் அ பேங்கர் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று. என்ன அப்படின்னா, இந்த வார இணையதளம், இந்த வாரம் முழுக்க இணையதளத்தில் என்ன நடந்தது அப்படின்றதான் நம்ம பேச போகிறோம். இது ஒன்றும் பெருசாக புதுசு கிடையாது. அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை ஏன் எல்லா யூடியூபரும் வந்து வாரம் நடந்ததை பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தான் தெரியும். அப்புறம் ஏன் பேசணும் அப்படின்னா, கண்டென்ட் தான் பிரச்சனை. இப்போது இதே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு இந்த கண்டென்ட் பிரச்சனையே இல்லை. ரெசில்மேனியா மாதிரி ஒரு யூடியூபரை போட்டு அடி பிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதை பேசியிருந்தானே வியூஸ் எங்கேயோ போயிருக்கும். நான் சேனல் ஆரம்பித்த நேரம்னு பார்த்து எவனும் எதுவுமே பண்ண மாட்டேறான், எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அப்போ என்ன தான் பண்ணுறது? அதனால தான் வந்து இந்த வார இணையம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடலாம். இனிமேல் வாரம் இதை உட்காந்து பேசிடுவோம். என்ன இருந்தாலும் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 விஷயம் மாட்ட போகுது, அதை பேசி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி முதல்ல வந்து நம்ம இந்த வார இணையத்தில் ஒரு 4-5 விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு திங், இந்த வாரத்திற்கான பாடல் 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 தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. தூத்துக்குடி கொத்தனார் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. பெரிய பெரிய ரேப் சிங்கர்ஸ்லாம் போடுற பாட்டு கூட இவ்வளோ ஃபேமஸ் ஆகுமான்னு தெரில. இந்த ஃபேமஸான ட்ரெண்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியிலேருந்தே இருக்குது. முன்னாடி வந்து இந்த இங்கிலீஷ் சேனல்ஸில், இங்கிலீஷ் மீம் பேஜஸில் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஏஐ மூலமாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழில் வந்து எப்படி உலகமே அந்த ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்குமோ நம்ம பண்ண வேண்டாமா? அதனால் வந்து விஜே குட்டிமான்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பேர் எனக்கு சரியாக தெரில. ஸோ அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து யாரோ எடுத்து பாட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அக்கா ட்ரெண்ட்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் அதை வந்து ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குல்லையே, அதனால் அவங்க வந்து இதை ஷேர் பண்ணவே இது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது யூடியூப்லேயும் இருக்குது. அதோட பேர் என்னன்னு நான் சொல்கிறேன். சொன்னால் ஏன்னா இதை சொன்ன உடனே இந்த க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதனால் வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த வாரத்திற்கான பாடல் வந்து தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு. இந்த பாட்டு முழுக்கவே ஆபாசமாக தான் இருக்கும். அதனால் போய் பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு போய் பாருங்கள். வீட்டில் போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு என்னையே கோத்து விட்டு போயிடக்கூடாது. ஸோ இது முதல்ல. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரத்திற்கான சென்சேஷன், இந்த வாரத்தினுடைய சென்சேஷன் வேறு யாரும் கிடையாது, கயாடு லோகர் தான். சொல்லும் போதே வந்து என் பல்லெல்லாம் இழிச்சிட்டு போகுது. கயாடு லோகர் அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே சென்சேஷன் தான். எனக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்லாம் அவங்கள பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அண்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ராப்பராக டிராகன் மூலமாக தமிழ் சினிமாவில் அவங்க வந்து டெபியூ ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நிறைய மீம் பேஜஸில் நிறைய இதெல்லாம் வந்து அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. இந்த மீம் கதை என்னன்றதையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ கயாடு லோகர் தான் வந்து இந்த வாரத்துக்கான சென்சேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான டாக்ஸ் அவங்கள பற்றி தான். எந்த அளவுக்குன்னா, படத்தில் அவங்க இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாம் அனுப்பவே மறந்துட்டாங்க. அனுப்பமா வந்து நம்மளுக்கெல்லாம் க்ரஷ்ஷு ஒரு காலத்தில் பிரேமம் படம் மூலமாக. பட் இப்போ அதை விட்டுட்டு எல்லாருமே வந்து கயாடு அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் போட்டிருந்தாங்க. சாய் பல்லவியோட கயாடு சூப்பர், டேய் ரொம்ப ஓவராக போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாரத்துக்கான சென்சேஷன் வந்து அவங்க தான். தெலுங்கில் ஒரு 2 படம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் மலையாளத்தில் 1, தமிழில் தான். இதுக்கப்புறம் நிறைய படம் வரும். இதுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்டார் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ வடக்குலேருந்து, வடக்கு நண்பர்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வடக்கு தோழிங்களும் வரதான் செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வடக்கு தோழி தான். இவங்க கரெக்டாக எந்த ஊர் தெரியுமா? இருங்க பார்த்துட்டு வரேன். ஸோ ஹலோ எவ்ரிவன், கயாடு லோக் விக்கிபீடியா பார்த்துட்டு வந்தாலே அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. விக்கிபீடியா பார்த்துட்டு வந்தாலே எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் தான். ஸோ கயாடு லோகர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த தெஸ்பூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. தெஸ்பூராக இருந்தானே, திருப்பூராக இருந்தானே, எல்லாமே நம்ம வடக்கு சொந்தங்கள் தான். அதனால் வந்து வடக்கிலிருந்து வந்த ஒரு தேவதை கயாடு லோகர் தான் வந்து இந்த வாரத்துக்கான சென்சேஷன். அந்த மீம் மேட்டர்ன்றதையும் சொல்லிடுறேன். இந்த படம் டிராகனுடைய ப்ரமோஷனுக்காக பிரதீப் ரங்கநாதனும் இவங்களும் போயிருப்பாங்க. கயாடு லோகரும் ஒரு தெலுங்கு சேனலுக்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து ஃபோன் ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க, அந்த லவ் டுடே படத்தில் வர்ற மாதிரி. அப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துகிட்டு என்ன ஃபோனில் மீம் கிரியேட்டர் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களே டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, கயாடு இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் இன் கோலிவுட் அப்படின்ட்டு. கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்ட்டு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பு அப்படின்றதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் அது. அந்த சீனும் கூட உண்மையான எனக்கு தெரில, ஏன்னா அது கூட கயாடு ஸ்டேஜ் பண்ணியிருக்கலாம். அவங்க பிஆருக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பிஆருக்காக. அதனால் அந்த மாதிரி இந்த வாரத்துக்கான சென்சேஷன் வந்து கயாடு லோகர் தான். வாழ்த்துக்கள். கடவுளை மற, கயாடுவை நினை. ஸோ அடுத்தது இந்த வாரத்துக்கான அப்டேட் என்ன அப்படின்னா, ஜிபியு தான். வேறு என்ன, நம்ம ஏகேவினுடைய ஜிபியு டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. சும்மா தெரியா இருக்குது, பட்டைய கிளப்புது. ஏப்ரல் 10ஆம் தேதி படம் ரிலீஸு. நானும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது விடாமுயற்சியில் வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் இந்த படத்துக்கு வந்து இப்போ லாஜிக்கே இல்லை, நல்லா இல்லை அப்படிம்பா. அவனை வாயிலே மிதிச்சு உடம்புல தூக்கி போட்டுருங்க. படம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குது, எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். எனக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. AAAவாக இருக்கட்டும்,
இல்லைனா வந்து ரீசெண்டாக மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும், ஜிபியூ டீசர் பார்த்ததுலேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேயில் மனுஷன் மிரட்டி விட்டுருவாப்புல. அவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன் பிளே, செம்ம ரேஸியாக கமர்ஷியலான ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுல அவர் ஒரு தனிச்சிறப்பு பெற்றவர். ட்ரிபிள் தான் ஞாபகம் வருது. ஒய் சிம்பு இஸ் கோட், ஏன் சிம்பு வந்து மஜாவான ஆள் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோ அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஓகே, சிம்பு ஃபேன்ஸ் உங்களுக்கு ட்ரிபியூட் தான் அது. ஸோ சிம்பு வந்து பெருசாக ட்ரிபிள் வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கல, கொஞ்சம் சர்ச்சையாக இருக்கோ. ஓகே, சிம்பு வந்து பெருசாக யூஸ் பண்ணிக்கல, பட் ஏகே வந்து பர்ஃபெக்டாக அவரை யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு. ஏகேவை நம்ம ஆதிக்கும் பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்பலாம் நம்ம. அதுதான் வந்து இந்த வாரத்திற்கான அப்டேட். அடுத்தது இந்த வாரத்திற்கான இணையதள முடக்கம். புதுசாக பேர் வைப்பேன் நான். ஒரு வாரம் இது மாறிக்கிட்டே இருக்கும். இணையதள முடக்கம்னு சொல்ல முடியாது, இணையதள சமாச்சாரம் அப்படி வேணால் வச்சுக்கலாம். என்னென்னா வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சென்சிட்டிவ் வீடியோஸ் அதிகமாக வந்தது. சென்சிட்டிவ் வீடியோஸ்னால் ஆபாசமாக இருக்க வீடியோஸு, ரொம்ப வைலண்ட்டாக இருக்க வீடியோஸ், இதெல்லாம் சென்சிட்டிவ் வீடியோன்னு சொல்லி பொதுவாக காமிக்காது. அடி பிளாஸ்ட்டாக எல்லாருக்கும் அதான் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கெல்லாம் ஒரு 2-3 வீடியோ வந்துச்சு. அடி போட்டு ஒருத்தனை பொழந்துக்கிட்டு இருக்காங்க, துப்பாக்கி எடுத்து சுடுறானுங்க, வெட்டிக்கிறானுங்க மாதிரி. எனக்கு வந்து ஒரே ஜாலி ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி வீடியோலாம் வருது, உட்காந்து நான் பாட்டில் ஜாலியாக அதை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஒரு கட்டத்தில். அப்புறம் தான் ஐயோ இது இன்ஸ்டாகிராமில் இப்படி வருதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஆபாசமான வீடியோ வந்ததாக சொல்கிறாங்க. சத்தியமாக எனக்கு கிடையாது, எனக்கு அது வரல. எனக்கு வைலண்ட்டான வீடியோஸ் தான் நிறைய வந்துச்சு. அதோடைய கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு, எனக்கு மட்டும் தான் இப்படி வருதா, எல்லாருக்குமே இப்படி தான் வருதான்ட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு போல், எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான் இருக்குது போல் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, பக்காக இருக்கும். ஏஐ மூலமாக எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பண்ணி எது சென்சிட்டிவ் இல்லாத நார்மல் கண்டென்ட் பிரிக்கும், எது வரக்கூடாதோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இது அதிகமாக போகணுன்ற மாதிரி போயிடுச்சு, அதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்றாங்க. எது எப்படியோ எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. இப்போது இதுதாங்க இந்த வார இணையத்தில் வந்து இந்த வாரம் முழுக்க நடந்த சமாச்சாரங்கள். இந்த மாதிரி வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்பப்போ நடந்த அந்தந்த வாரம் நடந்த சமாச்சாரங்களை வச்சு நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வருவேன். அதுக்கு நடுவுலையும் கண்டென்ட் கிடைக்கும், நான் வருவேன், நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக தான் கண்டென்ட் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறதுக்கு நான் வரேன். இது நம்மளோட வீடியோஸில் வந்து விஷுவலாக நிறைய இருக்காது, நிறைய மீம் ரெஃபரன்ஸ் அப்படி இருக்காது, கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நான் அதை பாட்காஸ்ட்டாகவும் அப்லோட் பண்ணுறேன், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணுறேன், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணுறேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் லிங்க்கும் தரேன், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள், கேளுங்க. எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, பாட்காஸ்ட்டாக கேட்கும்போது பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதே மாதிரி கேட்குறவங்களுக்கும் புரியணும். அதனால் நிறைய மீம் ரெஃபரன்ஸ் வச்சா கேட்குறவங்களுக்கு புரியாது. நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். கிளம்பிக்கிட்டுமா நான்?